सम्प्राप्तो मथुरां दिनार्थविगमे तत्रान्तरस्मिन् वसन् आरामे विहिताशनः सखिजनैर्याद पुरीमीक्षितुम् प्रापो राजपथं चिरश्रुतिधृतव्यालोककौतूहल स्त्रीपुंसोद्यतगण्यपुण्यनिगलै आकृष्यमाणोऽनु किम्. இப்பகலின் பாதி கடந்த பின் மத்தியான வேளையில் மதுரையை அடைந்து புறநகரில் அமைந்திருந்த பூந்தோட்டத்தில் அமர்ந்து உணவருந்திய பின் நண்பர்களுடன் நகரத்தை சுற்றி பார்க்க சென்றீர். பிறகு தங்கள் கீர்த்தியை கேட்ட நாளில் இருந்தே தங்களை காணும் ஆவலோடு இருந்த மதுரை வாழ் மக்கள் செய்த சிறந்த பலனை தரும் எண்ணற்ற புண்ணியங்கள் என்ற சங்கிலிகளால் கவரப்பட்டு ராஜவீதியை அடைந்தீர். त्वत्पादद्युतिवत्सरागसुभगा त्वन्मूर्तिवद्योषितः सम्प्राप्ता विलसत्पयोधररुचो लोलाभवद्दृष्टिवत् हारिण्यस्त्वदुरस्थलीवदयिते मन्दस्मितप्रौढिवत् नैर्मल्योलसिता कचौखरुचिवत् राजत्कलापाश्रिताः. தங்களைக் காணும் ஆவலால் விரைந்து வந்த பெண்களின் கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தங்கள் உருவையே பெற்றிருப்பது போல் இருந்தது. तासामाकलयन्न पाङ्गवलनैर्मोदं प्रहर्षाद्भुत व्यालोलेषु जनेषु तत्र रजकं कञ्चित् पटीं प्रार्थयन् कस्ते दास्यति राजकीयवसनं याहीति तेनोदित सद्यस्तस्य करेण शीर्षमहृथा सोऽप्यापपुण्यां गतिम्. உமது அழகிய கடைக்கண் பார்வையால் அவர்களை மகிழ்வித்தீர். மற்ற ஜனங்கள் ஆச்சரியத்தாலும் சந்தோஷத்தாலும் பரவசப்பட்டு போனார்கள். அப்பொழுது அவ்வழியே ராஜாங்க வண்ணான் வந்தான். அவனிடம் நீர் ஆடைகளை யாசித்தீர்கள். அவனோ, அரசனுடைய உடைகளை யார் உனக்கு கொடுப்பார்கள்? உடனே இங்கிருந்து ஓடிப்போய்விடு என்று கூற, நீர் சினந்து ஒரு கையால் அவன் தலையை கொய்துவிட்டீர். தங்கள் திருக்கரம் சம்பந்தப்பட்டதால் அவன் புண்ணியகதியை அடைந்தான்.